கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, கம்மியான நியூஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒன் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா, சென்டர் லான்ச்சஸ் போர்ட்டல் டு எக்கோலாஜிக்கலி மானிட்டர் கங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கை நதியை மானிட்டர் பண்ணுறதுக்காக எக்காலஜிக்கலி இல்லை என்விரான்மெண்ட் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து கங்கை நதியை மானிட்டர் பண்றதுக்காக ஒரு போர்ட்டலை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் சென்டர் லான்ச்சஸ் போர்ட்டல் டு எக்காலஜிக்கலி மானிட்டர் கங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் அப்படின்றப்ப மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்றப்ப எந்த அமைச்சகம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா, தி யூனியன் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி லான்ச்ட் அண்ட் இ-ஃப்ளோ எக்கலாஜிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம் தட் அலவுஸ் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் ரிவர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் வந்து ஒரு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம். ஓகேவா, அந்த மானிட்டரிங் சிஸ்டம் என்ன பண்ண போகுது, சுற்றுச்சூழல் சார்ந்து நமக்கு இந்த கங்கை நதியை வந்து கண்காணிக்க போகுது. ஓகேவா, ஸோ இ-ஃப்ளோ எக்கலாஜிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேவா, இ-ஃப்ளோ எக்கலாஜிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பை மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு ரியல் டைம்ல கங்கை நதியோட ஸ்டேட்டை வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்கும். ரியல் டைமா டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் ரிவர் குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை, ஓகேங்களா, என்ன சிஸ்டம், இ-ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம், என்விரான்மெண்டல் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறதா அதனுடைய பெயர். ஓகேங்களா, என்விரான்மெண்டல் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஜல் சக்தி அமைச்சகம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதை யார் உருவாக்கியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஜல் சக்தி அமைச்சக கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படிங்கிறது. ஜல் சக்தி மிஷன் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இ-ஃப்ளோஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு கேள்விகள் எப்படி கேட்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இ-ஃப்ளோஸ் அப்படிங்கிற சிஸ்டம் எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிவர் குவாலிட்டியை மானிட்டர் பண்றதுக்காக. ஸோ இ-ஃப்ளோஸ் அப்படிங்கிற சிஸ்டம் ரிவர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுது. அது எந்த ரிவருக்கான குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கை நதி அப்படின்னு சொல்லலாம். இல்ல இ-ஃப்ளோஸ் அப்படிங்கிற இந்த மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது, இ-ஃப்ளோஸ் அப்படிங்கிற இந்த மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டா, நமக்கு ஜல் சக்தி அமைச்சகம் அப்படிங்கிறத தெரியணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அலாங் வித் ரியல் டைம் அனாலிசிஸ் ஆஃப் த வாட்டர் குவாலிட்டி ஆஃப் த கங்கா, யமுனா அண்ட் their tributaries, இட்ஸ் ஆல்சோ மானிட்டரிங் ஆஃப் த நமாமி கங்கா ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டிஸ் அட் த சென்ட்ரல் லெவல். அதாவது ரியல் டைம் மானிட்டரிங் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். என்னெல்லாம் பண்ண போகுது, நமக்கு அந்த சீவேஜ் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கழிவுகள் ஏதாவது கலக்குதா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு இந்த கங்கை நதியை சுத்தம் செய்யறதுக்காகவே நமாமி கங்கா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ஸோ அந்த திட்டத்துக்கு கீழே நிறைய திட்டங்களை வந்து, அது ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம், கங்கை நதியை சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் செய்யறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு திட்டத்தின் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்கீமுக்கு கீழயும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால மானிட்டர் பண்ண முடியும் இந்த இ-ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற, என்விரான்மெண்டல் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் மூலியமா. சரியா, ஸோ அதுதான் ஒரு நமக்கு ஒரு செய்தியா கொடுத்திருந்தாங்க. ஒரு புதுமையான ஒரு போர்ட்டலை மத்திய அரசாங்கம் ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நேம்ஸ் ஆஃப் யுவ புரஸ்கார் பால் சாகித்ய அவார்ட் இஸ் அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சாகித்ய அகாடமியை பத்தி தெரியும். ஓகேங்களா, சாகித்ய அகாடமி வந்து வருஷம் வருஷம் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படுது. சமீபத்தில் பார்த்தோம்னா, நமக்கு நீர்வழி படுவும் அப்படிங்கிற அந்த ஒரு படைப்புக்காக தேவி பாரதி அவர்களுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருந்தாங்க. கண்ணையான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து பார்த்தோம்னா, பிளாக் ஹில் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஐ மீன் பிளாக் ஹில் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் புக் இருந்திருக்கும். அதை தமிழ்ல மொழிபெயர்த்ததற்காக கண்ணையான் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளருக்கான அந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. கருங்குன்றம் அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனுக்காக. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேம்ஸ் ஆஃப் யுவ புரஸ்கார் அண்ட் பால் புரஸ்கார் அனௌன்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன யுவ புரஸ்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டையுமே நமக்கு ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, சாகித்ய அகாடமி தான் கொடுக்குறாங்க. யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு யங்ஸ்டர்ஸ்க்காக, ஓகேவா, இளைஞர்களுக்காக வரக்கூடிய படைப்புகள், யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய படைப்புகள், இளைஞர்களுக்காக இருக்கக்கூடிய கதை தொகுப்புகள், அதுல இருக்கக்கூடிய சிறந்த
படைப்புக்கு வந்து நமக்கு வழங்கக்கூடிய விருது தான் பார்த்தோம்னா, இந்த யுவ புரஸ்கார் அவார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அப்ப பால் புரஸ்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்படி யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸோ, பால் புரஸ்கார் அப்படிங்கிறது நமக்கு சில்ட்ரன் ரிலேட்டடா வரக்கூடிய பெஸ்ட் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரீஸ் அதுக்காக குடுக்கக்கூடிய விருது தான் வந்து பால் புரஸ்கார் அவார்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் சாகித்ய அகாடமி அப்படின்னா 24 மொழிகள்ல நமக்கு அவார்ட வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுல இந்த பால் புரஸ்கார், யுவ புரஸ்கார் அப்படிங்கிறத சமீபத்தில அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த யுவ புரஸ்கார், பால் புரஸ்கார் அப்படிங்கிறத சாகித்ய அகாடமி அந்த ஒரு அவங்க தான் வந்து குடுக்குறாங்க. தமிழ் மொழியில யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதற்கு முன்னாடி இங்கிலீஷ்ல யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கிலீஷ் ரைட்டர் கே. வைஷாலி. ஓகேவா? இங்கிலீஷ் ரைட்டர் கே. வைஷாலி அவங்களுக்கு தான் குடுத்துருக்காங்க. இந்த ஒரு விருத வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யுவ புரஸ்கார் அப்படிங்கிற இந்த விருத கே. வைஷாலி அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஃபார் ஹர் மெமோயர் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நினைவா எழுதுறது தான் நம்ம மெமோயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெமோயர் யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் ஹோம்லெஸ் அப்படிங்கிற ஒரு மெமோயருக்காக. ஹோம்லெஸ், குரோயிங் அப் லெஸ்பியன் அண்ட் டிஸ்லெக்ஸிக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு படைப்பு. ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிய பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஹோம்லெஸ், குரோயிங் அப் லெஸ்பியன் அண்ட் டிஸ்லெக்ஸிக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு படைப்புக்காக வைஷாலி அவங்களுக்கு வந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்காக இந்த யுவ புரஸ்கார் அப்படிங்கிற அவார்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ காமனா தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழிய டீப்பா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிற அவருக்கு ஓகேவா? லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிற அவருக்கு வந்து லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிற இவருக்கு வந்து என்ன அவார்ட் குடுத்துருக்காங்கன்னா, தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும் நமக்கு யுவ புரஸ்கார் அப்படிங்கிறத லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கும், அ பால் புரஸ்கார் அப்படிங்கிற இந்த விருத வந்து யுமா பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. யுமா பாரதி அவர்களுக்கும் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ லோகேஷ் ரகுராமன் பொறுத்தவரைக்கும் யுவ புரஸ்கார் அந்த விருத வாங்கியிருக்காரு. என்ன ஒரு படைப்புக்காக அவர் அந்த விருத வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு படைப்பு. ஓகேவா? விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற இந்த படைப்புக்காக லோகேஷ் ரகுராமனுக்கும், பால் சாகித்ய புரஸ்கார் விருது வந்து யுமா பாரதி அப்படின்னு பார்த்தோம். இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா மாரிமுத்து. ஓகேவா? இயற்பெயர் வந்து மாரிமுத்து. ஆனா பெண் நேம் வந்து யுமா பாரதி அப்படிங்கிறது. ஸோ இவருக்கு என்ன ஒரு படைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற இந்த ஒரு படைப்புக்காக ஓகேவா? தன்வியின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படைப்புக்காக தான் நமக்கு யுமா பாரதி அவர்களுக்கு வந்து பால் சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் மொழி சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2 விருதுகள் ஓகேவா? ஸோ 1 யுவ புரஸ்கார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிறவங்களுக்கும், ஆ பால் புரஸ்கார் விருது பார்த்தோம்னா, யுமா சாரி பாரதி வராது. உமா வாசுகி ஆக்சுவலி ஓகேவா? ஸோ யுமா வாசுகி அவர்களுக்கும் வந்து உமா வாசுகி அவரோட இயற்பெயர் தான் வந்து மாரிமுத்து. ஓகேவா? ஸோ யுமா வாசுகி அவர்களுக்கு வந்து பால புரஸ்கார் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ 2 பெயர்கள் என்ன புத்தகத்துக்காக விஷ்ணு வந்தார், இங்க வந்து தன்வியின் பிறந்தநாள் இந்த புத்தகங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது அடுத்தது பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் பேஜ்ல ஒரு 2 அப்பாயின்ட்மென்ட் இருந்துச்சு. என்ன அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் பேஜ பொறுத்தவரைக்கும், ஆ உக்ரைனோட சாரி ஸ்லோவேக்கியாவோட கேப்பிட்டல குடுத்துருக்காங்க. பிராட்டிஸ்லாவா அப்படின்னு சொல்லி. ஸ்லோவேக்கியாவோட பிரசிடென்ட் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. யார் பிரசிடென்ட்டா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பீட்டர் பெல்லகிரினி அப்படிங்கிறவர் தான் இவரு தான். ஓகேவா? பீட்டர் பெல்லகிரினி அப்படிங்கிறவரு ஸ்லோவேக்கியாவோட அதிபராக வந்திருக்கார். ஓகேவா? ஸ்லோவேக்கியாவோட பிரசிடென்ட்டா வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு அப்பாயின்ட்மென்ட். அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா தெரியும். சமீபத்தில எலக்ஷன் நடந்து முடிஞ்சது. ஸோ யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்லாம, ஒரு மாரி கொலிஷன் கவர்ன்மென்ட்டோட டாக்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. கடைசியா பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் யாரு பிரைம் மினிஸ்டரா ஐ மீன் பிரசிடென்ட்டா இருந்தாங்களோ, சிரில் ராமபோசா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சிரில் ராமபோசா இவரு தான் வந்து போன டைம் நமக்கு பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. ஸோ இவரே மறுபடியும் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆயிருக்காரு. சரிங்களா? சிரில் ராமபோசா செகண்ட் டைம் இல்ல. மறுபடியும் கன்சிக்யூட்டிவா நமக்கு பிரசிடென்ட்டா வந்திருக்காரு. ஸோ சிரில் ராமபோசா சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட். பீட்டர் பெல்லக்ரினி ஸ்லோவேக்கியாவோட பிரசிடென்ட்டா வந்திருக்காங்க.
கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன சம்மிட், எங்க நடக்குது அப்படிங்கிறத மட்டும் இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு இந்த ரஷ்யா, யுக்ரைன் வார் அப்படிங்கிறது 2022ல ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? பிப்ரவரி 24, 2022. 23, 24 3 இயரா 3 வருஷம் ஆயிருச்சு. ஆக்சுவலி சண்டை போட ஆரம்பிச்சு. இன்னமும் பீஸ் அப்படிங்கிறது அங்க வராம தான் இருக்கு. இடையில ஒரு 2, 3 டைம் வந்து சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாலுமே, கன்டினியூஸா வந்து ரஷ்யன் சைடும் சரி, இவங்களும் சரி ரிட்டாலியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அட்டாக் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ, அத யுக்ரைன்ல வந்து ஒரு பீஸ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான நாடுகளின் தலைவர்கள், முக்கியமான அமைப்புகளின் தலைவர்கள் என ஒரு 101 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்லாம் வந்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம பிரதமர் வந்து போகல. ஓகேவா? இந்தியாவுக்கு யாரு போயிருக்காங்கன்னா, யூரோப்பியன் ரீஜியனோட ஒரு என்வாய வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம அனுப்பியிருப்போம். நம்ம வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணல. ஏன்னா, நம்ப அங்க போயிட்டோம்னா, நமக்கும் ரஷ்யாவுக்கும் பஞ்சாயத்து ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால இந்தியா வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத அந்த இடத்துல குடுக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு ஒரு பெர்சன வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பர்கென்ஸ்டாக் அப்படிங்கிற இந்த பகுதியில தான் நடக்குது. ஓகேவா? பர்கென்ஸ்டாக் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்பைன் மலைத்தொடர்கள்ல இருக்கக்கூடிய இந்த பர்கென்ஸ்டாக் ரெசார்ட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்விட்சர்லாண்ட்ல தான் நடக்குது. ஓகேவா? ஸோ யுக்ரைன் பீஸ் சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, பர்கென்ஸ்டாக், ஸ்விட்சர்லாண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சம்மிட்ஸ் பத்திலாம் கேள்விகள் வந்துட்டு இருக்கு இல்லையா சமீபத்தில. ஸோ அதனால இந்த யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? பர்கன்ஸ்டாக் எங்க அது எந்த நாட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்விட்சர்லாண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. யூசுவலி சண்டே நியூஸ் பேப்பர் அப்படின்னா, எக்ஸ்பிளைனர்ஸ் நெறையா வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாரி எக்ஸ்பிளைனர்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. எஃப்ஏக்யூ அப்படின்னு குடுத்து. ஆனா இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இல்ல. ஓகேவா? எக்கனாமி, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி அதெல்லாம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, இதெல்லாம் வந்து நமக்கு பெருசா டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஸோ, நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ மட்டும் ஐ மீன் ஆர்டிகில்ஸ் பார்த்துக்கோங்க. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். ஸோ, நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.